ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் எஸ்எஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம மரத்தை வெட்டுவோம். ஓகே, உட்டு நிறைய எடுத்துகிட்டு போவோம். ஓகே காய்ஸ், ஓகே உங்களை நான் கொஞ்சம் மரம் வெட்டிட்டு வந்து உங்களை நான் பார்க்குறேன். ஓகே காய்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு 1 ஸ்டாக் உட்டு எடுத்துட்டேன். அப்படியே போயிட்டு கையாலேயே வச்சு கொஞ்சம் ஆடெல்லாம் வச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் எல்லாம் உடையும் எடுத்துப்போம். எனக்கு வேறு ஃபீவர் காய்ஸ், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். இவ்வளோ போதும். நம்ம 40 ஸ்டாக் அப்படியே எடுத்து வச்சுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக் செய்வோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, இங்கே பக்கத்துலேயே கோல் இருக்குது, இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணி போயிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு ஒரு ஆக்ஸ் ஒன்று செஞ்சுடுவோம். இருக்க கொஞ்சோன்னு கோல் எடுத்துக்கலாம் காய்ஸ். எவ்வளோ இருக்கா அவ்வளோ கோல் எடுத்துகிட்டு முக்கியமாக ஸ்டோன் எடுத்துகிட்டு போயிடணும் காய்ஸ். ஸ்டோனுக்கு அப்டேட் பண்ணணும், அதுக்கு வேறு நம்மளுக்கு ஸ்டோன் வேணும் காய்ஸ். அதனால ஸ்டோன்ஸையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். சிறு மணிக்க நேரம் கழித்து உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே காய்ஸ், நான் இந்த ஏரியாவில் இருக்க மொத்த கோழியும் அப்படியே வலிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே ஒரு பெட்டு ஒன்று, அப்புறம் நான் ஒரு போட் செஞ்சுக்கணும் காய்ஸ். ஃபஸ்ட்டு அதை நான் மறந்துட்டேன். ஒரு போட் செஞ்சுட்டேன் காய்ஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிள் விட்டு போகிறேன். ஓகே, எனக்கு இது போகிறோம். ஸ்டோன் மைண்ட் பண்ண மறந்துட்டேன் காய்ஸ். அதையே நான் ஒரு 1 ஸ்டாக் மைண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். வேணாம், ஒரு 25 தான் மைண்ட் பண்ண போகிறோம். அப்படியே மைண்ட் பண்ணுவோம் காய்ஸ். இந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகணுன்னா நீங்கள் ஒரு 5 லைக்ஸ் இல்லை ஒரு 25 லைக்ஸ் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கொடுத்தா உடனே நான் அப்படியே அந்த வீடியோவையும் சேர்த்து போட்டுடுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஓகே இது போதும். நான் ஐ திங்க் இருங்க, இங்கேயே எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, நமக்கு ஒரு ஸ்டோன் ஸ்வார்டு, ஸ்டோன் ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஷவல், இது போதும் காய்ஸ். உட்டில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி அடிக்க வேண்டியதுதான் காய்ஸ். ஹலோ குட் பாய், நீங்கள் போயிட்டு வாங்க பாய். ஐ டோன்ட் லைக். ஓகே, நம்ம மேலே போயிட்டு நம்ம கிராஃப்ட். காய்ஸ், காப்பர் இது ஒரு நல்ல எக்யூப்மெண்ட். இப்போ காப்பரில் நம்மளால் ஆர்மர் செய்ய முடியும். ஸோ நோ 2 காப்பர் தான் இருந்திருக்கு காய்ஸ். பரவாயில்ல காய்ஸ், இதை வச்சு பூட்ஸு கூட செய்ய முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க, நான் இப்போ வில்லேஜை தேடி போகிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால நான் வாட்டரில் போகலான்ற ஐடியா. ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ். ஓகே, நம்ம எப்படிக்கா போவோம் காய்ஸ், நோ ப்ராப்ளம். அப்படியே நம்ம இந்த சைடுக்கா அப்படியே இந்த டைரெக்ஷனில் போடுவோம் காய்ஸ். ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பாயிட்டு வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்க முடியுமா? ஓகே காய்ஸ், மாற்றோட செட்டிங் மாற்றிட்டேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷனும் டேவ் அப்படி சர்வை பண்ணுறது காட்டும். சரி, ஓகே நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் இப்போ போகிறோம். அங்கே ஏதோ தெரியுது காய்ஸ் லேண்டு. ஓ மை காட், மஷ்ரூம் பயம் காய்ஸ், பார்த்தீங்களா? மஷ்ரூம் பயம். நம்ம ரொம்ப லக்கு காய்ஸ், லக்கி. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மஷ்ரூம், நோ மாப்ஸ், இங்கே மாப்ஸே இருக்காது காய்ஸ். நம்ம அப்படியே சும்மா ஃப்ரீயாக இருக்கலாம் காய்ஸ். சாரி கைஸ், அங்கேயே பட்டன் கொடுத்துருக்காங்க, பார்க்கல. ஓகே, கீழே எதுவும் நெருக்கமாக இருக்குது காய்ஸ், நம்ம போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம சுகர் கேனும் எடுத்துப்போம். ஓகே, இங்கே லெடரும் ஃபுட்ஸும் அன்லிமிட்டடாக கிடைக்க போகுது காய்ஸ், ஜாலிகா. ஆனால் இங்கே இருக்க ஒரு மைனஸ் என்னென்னா லூட்ஸு நல்லா கிடைக்கும், நோ மாப்ஸு ஸ்பான் ஆகாது.
பட் வுட்டு எதுவும் கிடைக்காது. அதுக்கு தான் நான் 1 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தது பாருங்க. 1 ஸ்டாக், அதில் பாதி வுட்டு மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வீட்டு கட்டலாம் கைஸ். ஏதாவது மைனிங் கேவ் பக்கத்தில், நீங்கள் எதுவும் ஆச்சரியப்பட வேணாம். ஓகே, இங்கே ஒரு மைனிங் கேவ் இருக்குது. கைஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம அப்படியே மேலோட்டமாக மைன் பண்ணிப்போம். இங்கே நோ மாப்ஸ் ஸ்பான் ஆகுது கைஸ். ஸோ நம்ம பயமே இல்லாமல் மைனிங்க்கு போகலாம். ஓகே கைஸ், அங்கே அயன்லாம் இருக்குது. சரி, நம்ம இங்கேயே ஒரு வீட்டை செட்டப் பண்ணுறோம் கைஸ். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிங்கன்னா இந்த பிளாட்டாக இருக்குது, இங்கேயே நம்ம வீடு கட்டுவோம். ஓகேவா கைஸ்? ஃபர்ஸ்ட் நம்மளோட கிராஃப்டிங் டேபிள், நம்மளோட பெட் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு இதான் நம்மளோட பேஸ் மாதிரி வச்சுக்க போகிறோம். இதுதான் கிராஃப்டிங் டேபிள். ஒரு ஃபர்னஸ் ரெடி பண்ணிப்போம். இதான் நம்மளோட பேஸ் கைஸ், பார்த்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க கோலை வச்சு நம்ம இந்த காப்பரை மைன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம காப்பர் ஆர்மர் செஞ்சுருவோம் கைஸ். அப்புறம் சரி, இப்போ நான் கொஞ்சம் மைனிங்க்கு போகலான்னு இருக்கேன். ஸோ நான் ஒரு 3 ஸ்டோன் பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு கைஸ் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட இப்போ 2 காப்பர் இருக்குது. இதை வச்சு எனக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சிட்றேன் கைஸ். இப்பயே 16 கோல்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை வச்சு ஒரு டார்ச் செஞ்சுக்கிறேன் கைஸ். சாரி, இது போதும். ஓகே கைஸ், இருட்டுச்சு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு மைனிங்க்கு போவோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மைனிங் போய் அயன் எடுப்போம். சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோ பாருங்க கைஸ், காப்பர் ஆர்மர். இதோ பாருங்க, காப்பர்லேயே பிக்காக்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். நான் ஒரு காப்பர், இது பாருங்க இப்படி தான் இருக்கும். எப்படி சும்மா சீனாக இருக்கா? தைச்சு வச்சு பார்ப்போமா கைஸ்? ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு பலியாடு மாறிச்சு. ஃப்ரெண்டாலியில் கைஸ், ஆனால் நோ டிஃப்ரெண்ட் கைஸ். ஸ்டோனுக்கும் இதுக்கும், ஸ்டோனுக்கு 5 டேமேஜ் அட்டாக் கைஸ், இதுக்கும் 5 டேமேஜ். அது கலர் தான் கைஸ் மாறுது எல்லாத்துக்குமே, வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ ஓகே கைஸ், நம்மளால் நம்ம பேஸாண்ட போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு செஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம் கைஸ். செஸ்ட் ஓகே, இதோ தான் இருக்குது. ஒரு செஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அழகா எப்படின்னா அப்படி உக்காஞ்சிக்கின்னு அப்படியே இதுக்கு மேலேயே போட்டுருவோம் கைஸ். அதுதான், ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ நம்மளுக்கு என்னென்ன நான் மைனிங் போகிறதுக்கு ஒரு சில பொருள் மட்டும்தான் கொண்டு போகிறேன். டார்ச் தேவைப்பட்டால் படும், செத்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, கொஞ்சம் ஃபீட் இருக்குது. குக்குடு ஃபுட் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். ஃபுட்டு தேவைப்படும். ஷவரம் எடுத்து வச்சுக்கோம். சுகர் கேனிங் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நான் போய் அப்படியே ஃபுட் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து கொஞ்சம் லேட்டராக பார்க்குறேன். ஹலோ காய்ஸ், நான் கொஞ்சம் ஃபுட்ஸு லெதர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோவே ஒரு ஃபுட் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இதை வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்குடு ஃபுட்டு கொஞ்சம் கொண்டு போகிறோம். ஓகே காய்ஸ், இதை பீட் பண்ணிவிட்டு ஓகே காய்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனிங் போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ வாங்க மைனிங் போவோம். ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு ஆரம்பிக்கவா? ஓகே, நான் அந்த சைடு ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே, நான் அப்புறமா அந்த சைடு போயிருக்கேன் கைஸ். ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கு போகிறேன். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். ஓடா அடப்பாவி.
விட்டு காய்ஸ், நல்ல வேலை இங்கேயே செட்டேன். நான் செத்துருப்பேன் காய்ஸ். ஓகே, நான் குதிக்க போகிறேன் காய்ஸ். ஹுய்யோ யூசு இன்னும் காமெடி. இப்போ நான் கீழே குதிச்சேன்னா அடிப்படும். மறுபடியும் செத்துட்டேன். ஆமாம், நான் அதுக்கு பூசு பையன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் ஸ்டிக்ஸை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு உடன் ஷவல் செஞ்சுட்டு, உடெல்லாம் எங்கேயோ வச்சுட்டு போயிடும். ஷவல் தான் லட்சக்கணக்கில் செஞ்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் மைண்ட் பண்ணும் ஃபாஸ்ட்டாக. இதை நான் அப்படியே மைண்ட் பண்ணி போயிருக்கேன். பாருங்க கைஸ், இப்படிலாம் உங்களுக்கு சாக வேண்டியதாக இருக்குது கைஸ். ஹொய் ஹோ, தப்பிச்சிட்டேன் காய்ஸ். இங்கே தான் காய்ஸ் கொஞ்சம் பொருட்கள் இருக்கு. பரவாயில்ல காய்ஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். இங்கே இருக்க கோலெல்லாம் அப்படியே மைண்ட் பண்ணிப்போம் காய்ஸ். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நான் மைண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் அந்த ஏரியாவுக்கு போய் எல்லாத்தையும் பண்ண போகிறேன் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக மைனிங் தான் காய்ஸ். வீடு கட்டிட்டு மைனிங் தான் போகிறோம். இதான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ ஃபாஸ்ட்டாக மைனிங்க்கு போங்கன்னுங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற மைனிங்க்கு தான் காய்ஸ். என்கிட்ட இருக்க கொஞ்சம் பொருள் காணும். ஃபுட்டு கொண்டு வந்து காய்ஸ் காடு காய்ஸ். நான் காய்ஸ் பண்ணுறது நோ ப்ராப்ளம், பட் இருந்தாலும் அவ்வளோ போயிடுச்சே காய்ஸ். நான் காய்ஸ் பண்ணு வேலை விடுங்க காய்ஸ். என்ன பண்ணுறது, அப்படிதான் நடக்கும். ஃபுட்டு காய்ஸ் தோத்தா இருக்கு. ஃபுட்டா ஏ காய்ஸ் எடுத்துட்டேன். ஆனால் கோல் மிஸ் ஆகுது கொஞ்சம். பரவாயில்ல காய்ஸ், போங்கடா. ஓகே, இப்போ நான் ஃபுல் அயன் மைண்டில். ஓகே காய்ஸ், இப்போ நான் இங்கே வந்து பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட என்ன இருக்குது, இது கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது கொஞ்சம் எடுத்துக்கணும் காய்ஸ். கீழே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது காய்ஸ். வச்சிருவா காய்ஸ், என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. ஓ, மறுபடியும் செத்துட்டேன். அங்க காய்ஸ் மறுபடியும் போவோம். கவலைப்படாதீங்க, அழுவலாம் மாட்டேன். ஒரு எல்சிபி செத்து போயிட்டேன். ஒன்றும் இல்லை காய்ஸ், பட்டுக்கிட்டே இருக்கேன் அதான். வருங்க பாய்ஸ், இப்போ நான் கீழே போய் உந்தேன்னா என் கதை முடிஞ்சிடும். ஸோ இங்கே வாட்ரு இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. காயினா பார்த்து அங்கே போயிட்டேன் காய்ஸ். பொருளாம் பூசுங்காமல் இருந்தால் சரி காய்ஸ். ஏன்னா கீழே வேறு லாவா கீழே தான் காய்ஸ் இருக்குது. இருந்தாலும் அங்கே எதுவும் பொருளும் போயிருக்காதுன்னு நம்பணும். ஓகே, போட்டு போவோம் காய்ஸ். இருங்க காய்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி போட்டே போயிட்டு அங்கே போய் ஜம்ப் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கோம் காய்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், சோம்பேறி பையன் நான் வேறு. அதனால் கீழே போய் உந்தி செத்துட்டேன். இது இப்போ தான் தம்பி, சோம்பேறிலாம் ஆகக்கூடாதுன்றது. கீழே போனால் பல்கா ரூட்டு காய்ஸ். டீப் ஸ்லைட்டுக்கு இப்போ வந்துட்டோம் காய்ஸ். ஐயனு காய்ஸ், பிக்காக்ஸ் காணும். ஓகே, அதனால் என்கிட்ட
தெரியலையே காய்ஸ். गाइस पिकैक्स எல்லாம் பார்த்தனே நானு. நான் என்ன गाइस பண்ணேன்? சரி गाइस நான் கீப் என்ட்ரி போயிட்டு மேலே போயிட்டு வந்தேன். ஓகே गाइस இப்போ நான் கீப் என்ட்ரி போட்டேன். இப்போ நான் கவலையே இல்லாமல் இருப்பேன். இப்போ என்ன பிரச்சனைனா என்கிட்ட பிகேக்ஸ் இல்லை. சரி கொஞ்சம் மைனிங் பிகேக்ஸை செஞ்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 2 போதுமா காய்ஸ்? ரெடி செய்ய முட்டு காய்ஸ். ஓகே மைண்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் இனிமேல் எங்கேயோ கொண்டு வச்சு மைண்ட் பண்ண வந்ததெல்லாம் மேலேயே வச்சிடணும் காய்ஸ். ஓகே என்ன என்கிட்ட இப்போ இவ்வளோ இருக்குது காய்ஸ். நான் போய் உங்களை மைனிங் பண்ணுற போகிறேன். அதுக்கு நான் இங்கே ஒரு ஏரியா கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே நான் வாட்டர் போட்டேன் காய்ஸ். கவலைப்படாதீங்க காய்ஸ், நம்மளுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஆண்டவன். இவ்வளோ ஈஸியாக வந்துருந்தா இன்னத்துக்கு எனக்கு எதுவுமே வந்துருக்காது காய்ஸ். இப்போ எனக்கு எதுவும் ஆகாது காய்ஸ், கவலைப்படாதீங்க. கீப் என்ட்ரி போட்டு தான் வந்திருக்கேன். இருட்டுற மாதிரி இருந்துச்சு. இருட்டுனா நோ ப்ராப்ளம், கீழே போய் உந்து செத்துடுவேன். செத்துட்டு அப்படின்னா நான் போட போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. கீப் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். அதுதான் அந்த தைரியத்தில் தான் கீழே போய் செத்துருவேன்னு. கவலைப்படாதீங்க. ஓகே இருட்டுற மாதிரி இருக்குது காய்ஸ். நான் பண்ணுறேன், போய் தூங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ யூசு போய் தூங்கிடலாம் காய்ஸ். பயம் இல்லை காய்ஸ், இருட்டுனா ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது ஒன்று மாதிரி ஆகிடும் காய்ஸ். 8 அயன் காய்ஸ், ஸோ பர்ஃபெக்ட். ஒரு அயன் பிகேக் செஞ்சுட்டு போயிட்டேன்னா போதும். 14 இருக்குது. கொஞ்சம் கோல் இருக்குது, கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் இந்த இது வச்சுட்டு நான் இங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு கிளம்புறேன். பாய் பாய். நான் இங்கே இருக்க மைனிங் ஏரியா விட்டு நான் கீழே போகிறேன் காய்ஸ். என்ன சொல்கிறீங்க, போட்டுமா? நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் 2 ஹவர் எடுத்துப்பீங்க. நான் வீடியோ போடுறது மோடியோ காய்ஸ். கீழே வந்துருப்பேன் காய்ஸ். கீழே விட்டா ப்ராப்ளம் தான், ஒரு பயம் தான். ஸ்டோன் மைண்ட் பண்ண முடியாது காய்ஸ். காப்பர்லாம் இருக்குது காய்ஸ். இப்போ கூட காப்பர் நல்லா யூஸ்ஃபுல் தான் காய்ஸ், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 2 பக்கெட் செஞ்சு வச்சு மேலேயே ஒரு காபிள் ஸ்டோன் ஃபார்ம் மாதிரி செய்யணும் காய்ஸ். பையனு வந்துட்டு பார்த்தோம்பி. டீப் ஸ்டேட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் காய்ஸ், வீட்டுக்கு யூஸ் ஆகும். லாப்பிஸை மைண்ட் பண்ண முடியுமா காய்ஸ் வச்சு? ஓ மை காட், லாப்பிஸ் எடுத்தாச்சு காய்ஸ். டோன்ட் வெரி. இன்னும் எனக்கு டைமண்ட் தான் எடுக்காமல் இருக்கேன். டைமண்ட் எடுத்தனா அவள் தான் காய்ஸ் நம்பாட்டும் வெறித்தானோ. ஓகே காய்ஸ், மைண்ட் பண்ணது வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். நான் மேலே போட மேலே போக அயன் கிடச்சுன்னா பார்க்கலாம். இங்கே நான் ஒரு வரும்போது அயனை பார்த்தேன் காய்ஸ். கீழே நல்லா காய்ஸ்.
பாருங்க guys. இதுதான் guys, இதுதான் guys. பாருங்க guys, இதுதான் பேசக்கூடாது guys. இப்போ பாருங்க guys, மைனிங் போடுறது. மியூசிக் கேட்டுச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க guys. மியூசிக் கேட்குதுன்னு இது அயனோட அவள் தான் guys. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அயன் நார்மல் போட்டு மாசம் அந்த வீடியோ முடிய போகிறோம். கொல்லப்படாதீங்க. என்ன நம்பி நான் வீடியோ போடுவேன்னு நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கைஸ். ஏன்னா நான் வீடியோ ஆரம்பிச்சதே ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அதுவும் வீடியோ வேறு சரியாக போட முடியாது. ஏன்னா நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கைஸ். என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியாது. அது வேறு ஒன்று இருக்குது கைஸ். அதனால் நான் ரெகுலராக வீடியோ போட மாட்டேன். ஸோ கோவப்படாதீங்க. ஓகே கைஸ், நீங்கள் எப்போ கேட்குறீங்க வீடியோ கேளுங்க, நான் உடனே அப்லோட் பண்ணுறேன். ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நான் 10 நாள் லீவு. நீங்கள் சொல்கிற கேம்ஸ் ஒன்லி நான் போட போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு சிலவங்க இருக்காங்க. ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கோல் மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். கோல் இல்லை. ஓகே கைஸ், இருங்க கைஸ், ரொம்ப நேரம் ஆகுது கைஸ். இதுவே இருங்க கைஸ். இதோ கைஸ் முடிஞ்சிச்சு. இல்லை அது போதும் போதும். நான் கைஸ் டெடி வாங்குறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக கைஸ் ஆட்டோமேட்டிக்காக மைன் ஆகுது. நான் பாருங்க கைஸ். இல்லைன்னா காப்பர் ரொம்ப முக்கியம் கைஸ். நம்ம ஆர்மர் செஞ்சு ஒரு செஸ்ட்டில் போட்டு ஆர்மர் செஸ்ட்டுன்னு ஒன்று ரெடி பண்ண போகிறேன் கைஸ். அதில் வெறும் ஆர்மர் ஒன்லி. ஆட்டமாக சேர்த்து பிடிச்சிக்கணும். ஓகே கைஸ், நான் மேலே போனால் நேத்திக்கு சைலண்டாக என்னடா இவ்வளோ நேரம் சைலண்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. மேலே போயிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறேன். எப்போ நீங்கள் எந்த எபிசோடில் வீடு கட்டலான்னு கைஸ், நீங்களே ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் நீங்களே ஏதாவது எனக்கு ஒரு வீட்டு கட்டுற மாதிரி வீடியோ அனுப்பிச்சுங்க. நான் அதை பார்த்துன்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் தான் நீங்கள் பண்ணுங்கள். அது ஓகே. ஓகே போவோம். பாருங்க காய்ஸ், இதுக்குள்ளே 8 அயன் கோழு இப்போயே நம்ம ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம் காய்ஸ். லாப்பிஸ் காபிள் ஸ்டோன். ஓகே, நான் மைண்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓகே காய்ஸ், நான் இப்போ அயன் நார்மல் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிக்காக்ஸ் ஸ்டிக்கு பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு அயன் டூல்ஸ் செஞ்சுக்கிறேன். நான் அதை பண்ணுறேன் காய்ஸ். சூப்பர் காய்ஸ், என்னால் இப்போ ஒரு ஸ்வாட் செய்ய முடியும். ஒரு ஆக்ஸ் செய்யல. ஓகே காய்ஸ், ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், அயன் டூல்ஸ் ரெடி. சீக்கிரமாகவே நம்ம டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்துடுவோம். ஓகே காய்ஸ், அயன் ஆக்ஸு அதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பூட் செய்வோம்.
ஓகே காய்ஸ், அயன் பூட் செஞ்சாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்க அயன் வச்சு லெகிங் செய்ய முடியும், ஹெல்மெட் செய்ய முடியும் காய்ஸ். ஓகே காய்ஸ், இருங்க நான் ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன். பாருங்க காய்ஸ், அயன் ஆர்மர் போட்டாச்சே. இன்னும் கொஞ்சம் தான் சார், இன்னும் கொஞ்சம் தான் காய்ஸ். சரி ஓகே, இந்த வீடியோவில் நம்ம அயன் ஹெல்மெட் பூட்ஸ் அடுத்தது மொத்த அயன் ரூல்ஸுமே செஞ்சாச்சு. இந்த தடவை நம்ம மைனிங் போனோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணலாம். ஓகே, see you later, டாடா.